அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ஸ்ட்ரெஸ் எப்போ அதிகமாகுதோ நம்ம உடல்லையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனநலனில் கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உதவி செய்வதற்கு இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நிறைய பேர் சாமியார்கள் யோகா சொல்லித்தரேன், குண்டலினி யோகா சொல்லித்தரேன், சாகா கலை சொல்லித்தரேன் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதற்கு பேமெண்ட்டாக பல ஆயிரக்கணக்கில், ஏன் லட்சக்கணக்கில் கூட பல நாட்கள் இதற்கான வகுப்புகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இதில் இருந்து நம்ம வெளியில வருவதற்கான ஒரு எளிய தீர்வு நம்மிடம் என்ன இருக்குதுங்க ஐயா? அது சாத்தியக்கூறு அப்படிங்கிறது இருக்குங்களா? முதல்ல கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது இந்த குண்டலினி யோகம், இந்த தியானம், இந்த யோகா இதெல்லாம் பொய்யல்ல, உண்மைதான். இதையெல்லாம் யார் யாருக்கு சொல்லித் தருவது? முதலில் அவர்களுக்கு தெரிய வேண்டும். யோகா சொல்லித்தரலாம், பயிற்சி தானே, ஒரு பயிற்சி. இப்போ நான் கையை இப்படி தூக்க முடியும், வருபவர்களாம் அப்படி தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அப்போ இந்த ஆசனங்கள், யோகாசனம் என்பது தவறு. ஆசனம் வேறு, யோகா வேறு. யோகம் என்பது வேறு, இது தியானத்தின் ஒரு வகை. ஆசனம் என்பது வேறு. திருமூலர் அதை இரண்டாக பிரித்துத்தான் செய்திருக்கிறார். நாங்கள் அல்மா சித்த மருத்துவ குழுமத்தால் ஒரு வகுப்பை புதிதாக நான் ஆரம்பிக்கிறேன். இது முற்றிலும் வேறுபட்டது, முற்றிலும் வேறுபட்டது. எப்படி வேறுபட்டது என்று சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா மனத்துவம் என்கின்ற ஒரு புதிய கருத்தியலை, ஏற்கனவே சித்தர்கள் சொன்ன கருத்தியல், யாரும் பேச மறுக்கிறார்கள். எல்லாம் தெரிந்து விட்டால் மீண்டும் வரமாட்டார்கள், மீண்டும் கட்டணம் கிடைக்காது, டிவோட்டீஸ் வரமாட்டாங்க, லட்சக்கணக்கில் பணம் பறிக்க முடியாது. படித்து விட்டால் மீண்டும் வருவானா? வரமாட்டான். ஆமாம். அதனால் அவனை படிக்க விடாமல் செய்தால் மீண்டும் மீண்டும் படிக்க வருவான். அதுபோல பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்லித் தருவது என்பது மீண்டும் அவன் வரக்கூடாது, மற்றவர்களிருந்து நாம் வேறுபட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, உண்மையை சொல்ல வேண்டும் என்பது நோக்கம். பல ஆண்டுகள் நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மன அழுத்தத்தில் இருப்பவர்கள், மன சோர்வில் இருப்பவர்கள், என்ன நோய்தான் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்ட வகையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த 2 நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். 2 நாள் என்றால் 2 இரவுகள் 3 பகல்கள் தங்க வேண்டும். இந்த இலவம்பாடி அல்மா சித்தா வேளா ரிசார்ட்டில் அங்கே ஒரு ரிசார்ட் இருக்கு. ஒரு 22 அறைகள், 9 ஏக்கர் பரப்பளவு, 22 அறைகள் தான். 44 பேருக்குத்தான் பயிற்சி, அதற்கு மேல் இல்லை. 8 வேளை உணவுகள், ஒரு அறையில் 2 பேர் தங்கக்கூடிய அருமையான அறை வசதி, 8 வேளை மருந்துகள். பயிற்சி வகுப்பு என்றால் என்ன? நான் இறை வழிபாட்டையோ அல்லது பாராயணங்கள் அல்லது இதிகாசங்கள் அதை பற்றியெல்லாம் பேசப் போவதில்லை. உங்களுடைய உடம்பு என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, என்ன பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள், அதற்கு தீர்வு என்ன? கேள்வி பதில் தான். நீங்கள் கேட்க வேண்டும், நான் பதில் சொல்ல வேண்டும், நான் கேட்க வேண்டும், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். கேள்வி பதில் தான். நான் பேசுவதையே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிளாஸ். அதுதான். சாமியார்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், இவர்கள் இப்படி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அது வேறு, இது அதுவல்ல. நீங்கள் கேள்வி கேளுங்கள், நான் விடை சொல்கிறேன். வெந்தயம் சாப்பிடலாமா அப்படி என்று ஒருவர் கேட்கிறார் என்றால், வெந்தயம் நீங்கள் சாப்பிடலாமா வேண்டாமா? பொதுவே அல்ல, தனித்தனியாக பொதுவான சில விஷயங்கள், உங்கள் உடம்புக்கேற்ற தனித்தனி விஷயங்கள். என் முன்னால் ஒரு மனிதர் இருக்கிறார்,
அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன தீர்வு, அடுத்தவர் அதில் கலக்கக்கூடாது. இவருக்கு நெல்லிக்காய் ஒத்துக்கொள்கிறது, அவருக்கு ஒத்துக்கொள்ளாது. அதனால் தனித்தனி வகுப்புகள், ஒன்றாக அமர்ந்தும் வகுப்புகள் இருக்கும், தனித்தனி வகுப்புகள். கேள்வி பதில், கேள்வி பதில். அவர் கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பேன், என் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க வேண்டும். அதற்கு நான் விடை சொல்ல முடியும். 2 நாட்கள், பல ஆண்டுகளாக என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பட்டியலிட்டு விடுகிறேன். அங்கே வந்தால் 2 நாட்களும் வயிறை சுத்தம் செய்வோம். 2 நாட்களும் அருமையான எளிய உணவுகள். 2 நாட்களில் ஏதாவது 2 குளியல் வகைகள், மண் குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியல், மூலிகை குளியல், சேற்றுமண் குளியல், புற்றுமண் குளியல், ஏதாவது. இவைகளோடு மருத்துவர்களுடைய ஆலோசனை. மருத்துவர்களும் இருப்பார்கள், பலதரப்பட்ட மருத்துவர்கள் இருப்பார்கள். வர்ம மருத்துவர், பொது மருத்துவர், இவரெல்லாம் இருப்பார்கள். அவர்களோடு ஆலோசனை. எல்லாவற்றுக்கும் சேர்த்து 10,000 ரூபாய் கட்டணம். 2 இரவுகள் தங்குவதற்கும், உணவுக்கும், 8 வேளை உணவிற்கும், 8 வேளை மருந்துக்கும், 2 நாள் சிகிச்சைக்கும், 2 நாள் மருத்துவ ஆலோசனைக்கும், என்னிடம் பயிற்சி பெறுவதற்கும் சேர்த்து 10,000 ரூபாய் கட்டணம். உங்களுக்கு மருந்துகள் வேண்டுமென்றால் தனியாக கட்டணம் செலுத்தி வாங்கி கொண்டு போகலாம். என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், பல ஆண்டு கணக்கில் இருந்து கொண்டிருக்கிற நோய்கள் எல்லாம் ஒரு சில மாதங்களில், குறிப்பாக 2 அல்லது 4 மாதங்களுக்குள்ளாக நோயற்ற வாழ்வை நீங்கள் பெறுவீர்கள். அதனால் என்ன பயன் என்று பார்த்தால், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உங்களிடம் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உடம்பில் நோய் இருக்கக்கூடாது. திருமூலர் சொல்லுகிறார், உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொல்கிறார். உடம்பை எதற்கு வளர்க்கிறேன் என்று சொன்னால், இந்த உயிர் இந்த உடம்பில் தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக உடலை நான் பத்திரமாக வளர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் உடம்பை நோயில்லாமல் வளர்க்கக்கூடிய தந்திரத்தை, திருமூலர் தந்திரத்தை அங்கே சொல்லித் தருகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. குண்டலினி யோகம், சாகா கலை, மண்ணாங்கட்டி கலை, அந்த கலை எல்லாம் அல்ல. சொல்லித்தரும் நானும் செத்து போய் விடுவேன், கேட்கக்கூடிய நீங்களும் செத்து போய் விடுவீர்கள். இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. இறப்பு என்பது எல்லோருக்கும் வரும். அது எப்பொழுது வரும், எப்படி வரும் என்பதுதான் தெரியாது. அந்த இறப்பு எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், நோயில்லாமல் வர வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. அதுதான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். அங்கே நான் 300 ஆண்டுகள் வாழ வேண்டும், 500 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கேள்வி கேட்காதீர்கள். இருக்கும் வரை நோயில்லாமல் வாழ்வதற்கான வழிகளை சொல்லித் தருகிறேன். பிடித்திருந்தால் கேளுங்கள், கேள்வி கேளுங்கள், மீண்டும் பதில் சொல்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதுதான் அந்த முதன்மை நோக்கம். 2 இரவுகள் 3 பகல்கள், அருமையான இயற்கை சூழல், நன்றான காற்று, 22 அறைகள் தான், 44 பேருக்குத்தான் இந்த பயிற்சி. நீங்கள் இப்போது இருக்கிற நவீன உலகில் ஃபுல் பாடி செக்கப், மெடிக்கல் செக்கப் எடுக்கணும்னா 15,000 ரூபா. 4 சீசாவில் பிளட் எடுத்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் வெறும் 10,000 ரூபாயில் 2 நாள் தங்க வச்சு, அறுசுவை உணவு கொடுத்து, நோய்களையும் வெளியேற்றி, மனதையும் சுத்தப்படுத்தி, பயிற்சியும் கொடுத்து, கழிவுகளை அகற்றி வெளியே அனுப்புவதற்கு 10,000 ரூபாய் தான். ஒரே ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை அங்கே தங்கி இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேலையை செய்வீர்கள். ஒரு முறை எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் 1 ஆண்டுக்காவது நீங்கள் எந்த நோயும் இல்லாமல் வாழ முடியும். அப்படிப்பட்ட மனத்துவம் அறிவோம், மருத்துவம் தவிர்ப்போம்.
தலைப்பை அதுதான் வைத்திருக்கிறேன். மனத்துவம் அறிவோம், மருத்துவம் தவிர்ப்போம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் கீழே இருக்கிறது. 92033038. முன்பதிவு அவசியம். பதிவு செய்து கொண்டு வாருங்கள். சந்திப்போம்.